Hi guys, back with one more video today. ஸோ இன்னைக்கு வந்துட்டு 10 டேஸில் 10 கிலோஸ் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 30 டேஸில் 20 கிலோஸ் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா இது 10 டேஸில் 10 கிலோஸ் 30 டேஸில் 20 கிலோஸ் தானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இது வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸிலி அச்சீவபிள். மேபி ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள். ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் அது அப்படியே வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் அ ரைட் வே டு லூஸ் 10 கிலோஸ் இன் 10 டேஸ். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நீங்கள் வந்துட்டு 10 நாள் சாப்பிடாம இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு 10 கிலோ வந்துட்டு குறைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லையும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நான் பார்க்குறேன். ஈஸியாக வந்துட்டு 10 டேஸில் 10 கிலோஸ், 30 டேஸில் 20 கிலோஸ், 3 மந்த்ஸில் 50 கிலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஐ டோன்ட் நோ என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி தே ஆர் இன்டு எனி கைண்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். ஐ லிட்ரலி டோன்ட் நோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை பெர்ஸ்பெக்டிவ். ஐ எம் திங்கிங் லைக் தட். ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் our body requirements என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு வில் பி ப்ரொவைடிங் எவ்ரிபடி வித் அ டயட் சார்ட். ஓகே, ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்களோட கேலரிஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கேலரி கவுண்டிங் இஸ் வெரி பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெயிட் ஹைட் எல்லாம் வச்சுட்டு அவங்க பிஎம்ஐ எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இஃப் தேர் இன் அ நார்மல் வெயிட் வில் பி ப்ரொவைடிங் வித் தெம் கேலரி பேலன்ஸ் வேர் அவங்க வந்துட்டு அந்த வெயிட்லேயே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க. If they are obese, we'll be giving them a low calorie, that is not low calorie, calorie deficit அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தட் இஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கேலரி வந்துட்டு தேவைப்படும். பட் அதுலேருந்து கொஞ்சம் கேலரிஸை வந்துட்டு நாங்கள் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுப்போம். ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் 1 மந்த்தில் ஒரு 2 to 3 kgs. இஃப் வந்துட்டு அவங்க ரொம்ப ஓவர் வெயிட் ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 to 5 kgs வந்துட்டு லூஸ் ஆவாங்க. பிகாஸ் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ரிட்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப இருக்கும். ஸோ தட் அந்த ஸ்டார்டிங் 2 months வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்துட்டு வெயிட் லாஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடக்குது. ஸோ பீப்புள் ஆர் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் தம்ப்நெயில்ஸ். ஸோ ஈஸியாக வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் லிட்ரலி பீப்புள் ஆர் ஃபாலோயிங் தட். அவங்க ஏன் யோசிக்க மாட்டிக்கிறாங்கன்னு ஐ லிட்ரலி டோன்ட் நோ. இஃப் சம்படி சேஸ் ட்ரிங்க் பாட்டில் காட் ஜூஸ் டு லூஸ் யோர் வெயிட், they are following it. If somebody says do that, they'll be doing it. But why don't they think and follow a proper sustainable and consistent diet என்றது வந்துட்டு எனக்கு I really don't understand. அவங்க வந்துட்டு அவங்க பாடியை வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they are forgetting. பிகாஸ் உங்கள் பாடிக்கு வந்துட்டு கண்டிப்பாக குறிப்பிட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். வை? பிகாஸ் யுவர் பாடி ஹேஸ் டு ஃபங்க்ஷன். உங்கள் பிரெயின் வந்துட்டு வேலை செய்யணும், ஹார்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணணும். யூ ஹாவ் டு வாக் டு டூ யுவர் ஒர்க். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் நடக்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் பாடி வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தால் உங்கள் பாடி வந்துட்டு ஃபேட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஆனாலும் உங்கள் பாடிக்கு ஒவ்வொரு நாளும் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் ரொம்ப லோ கேலரிக்கு போயிடுறாங்க. ஒன்லி ஃப்ரூட் டயட், ஒன்லி லிக்விட் டயட், ஒன்லி ஜூஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஃபேட் டயட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கூட யூ வில் பி ஃபேஸிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் லேட்டர். தட் குட் பி ஹேர் லாஸ், இல்லைனா வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஏஜிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். யூ வில் பி லூசிங் லாட் ஆஃப் யுவர் மசில்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாட் ஆஃப் இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இந்த இஷ்யூஸ் வந்துட்டு லேட்டராக நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு why don't you follow a proper balanced diet அப்படின்றது வந்துட்டு பண்ணலாம் இல்லையா? ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? பேலன்ஸ் டயட் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஐ டோன்ட் நோ, தெரில எனக்கு. ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு உங்கள் பாடிக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படின்னா ஓகே நம்ம இது வந்துட்டு சொல்கிறாங்களே, இது வந்துட்டு கண்டிப்பாக இது நடக்குமா? இல்லை வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படிச்சிருக்கலாம். பட் அந்த ரிசர்ச் ஆர்டிக்கலில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த ஜூஸ் குடித்தா வெயிட் லாஸ் வந்துட்டு நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஜூஸ் மட்டும்தான் குடித்தா அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
எந்த ஒரு இதுலேயுமே இருக்காது. ஸோ வென் சம்படி இஸ் டெல்லிங் யூ ரிசர்ச். ஈவன் ஒரு லேமேன் கூட இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டயட் டிப்ஸ் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அது உங்கள் பாடிக்கு வந்துட்டு எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்றது வந்துட்டு ஐ டோன்ட் நோ. யூ ஹாவ் டு திங்க். கூகுள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, சாட் ஜிபிடி வந்துட்டு அவைலபிளாக இருக்கா. ஸோ இது வந்துட்டு ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்க தவிர நாட் டேக் தேர் அட்வைஸ். கூகுள் அட்வைஸாக இருந்தாலும் சரி, சாட் ஜிபிடி அட்வைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு டயட்டிஷியன் வந்துட்டு ஒரு ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஆஸ்க் த டயட்டிஷியன் ஆர் த நியூட்ரிஷனிஸ்ட். அவங்களே கண்டிப்பாக சொல்லுவாங்க. இஃப் அட் ஆல் இல்லை சும்மா அவங்கள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க தவிர வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு யார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபேஸ் த consequences. See you in another video.